அண்ணன் மகன் கட்டிக்கந்து நிம்மதியா இருப்போம் நினைச்சு வேணு வலையும் சொந்த வந்ததுக்குள்ள கட்டிக்கந்தா இப்படி போட்டு அருவாமனை மூஞ்சி வச்சிருவோம் உத்தரவே வாங்குற எந்த நேரம் உதட்ட பிதிக்கிட்டு மூஞ்சி முள்ள கட்டிட்டே இருக்கா. என் குடும்பமே குட்டிச்சவராக போகுது. இவளை கட்டிக்கந்து சொந்த வந்தம்னு கட்டிக்கந்து எனக்கு நிம்மதி இல்ல, என் மகனுக்கு நிம்மதி இல்ல. வேணு வலையம்னு நான் நினைச்சு கட்டிக்கந்தனே அண்ணன் மகளை அடுத்த சிரிக்குதே பார்க்க மாட்டான்னு நினைச்சு சொந்த வந்தத்துல கட்டிக்கந்து எந்த நேரம் அப்படி கடுக்கடுக்கடுன்னு இருக்கா. படுத்துட்டா. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வேற, பேரு வேற. எந்நேரம் பார்த்தாலும் பப்பரப்பான்னு கட்டிலே படுத்துக்கிறது, எரிச்சல்லாம ஏதாவது சொன்னோம்னா நல்ல பள்ளிச்சு அவனும் சொல்றான். எனக்கு 24 நேரம் கத்திக்கிட்டே உட்காந்து இருக்கிறது, கோழி அடப்படுத்துருக்கு பாரு, அது மாதிரி படுத்துக்கிறது எந்நேரம் பார்த்தாலும். கேட்டா எங்க அண்ணன் மக என்னவா ஏது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனத்தையாவது பேசி 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 நம்மளை போட்டு உசுர வாங்குரு. சரி அங்கிட்ட ஒரு அம்மா பக்கம் போனோம், பக்கத்து வீட்டுல உட்காந்து பேசுவேன் இருந்தா தானே. சரி கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் ஆச்சு, அவங்க ஏதாவது பேசுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லி பெரிய மனுஷன் கொஞ்சமாவது கூறு இருக்கணும்ல, எதுவுமே இருக்காது. இவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு நம்மளுக்கு அதாவது என்ன செய்யறா, நகை காசெல்லாம் போட்டு வரதட்சணை எல்லாம் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு சமையல் வேலைக்கு ஆள் கூட்டு வந்திருக்காங்க. இவங்க சமைச்சு வர ஓட்டுனுச்சு. என்னாடி அணில் வாய் வச்சவளே, எதுக்கு இப்படி இருக்கு, கிச்சு 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 கிச்சுன்னு இருக்கு அணில் மாதிரி. போன ஊழல் இட்டு காலையில இருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கிட்டு போற யாரைய பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு, இந்த கட்டில படுத்திருக்க இப்படி கொறிச்சு தண்ணியை குடிக்கிறேடியே. ஏன்டி இப்படி வீட்டுல இருந்த நேரம் பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கு வீடு வழக்கமா. அண்ணன் மகன் கட்டிக்க அப்படி உசுரவே வாங்குற. என்ன கழுத உனக்கு கத்திக்கிட்டே இருக்கிற, நான் எரும வாய மூடு. இங்கனக்குள்ளே படுத்து சாத்தி வைக்கலாட்டி போய் கொஞ்சம் செத்துக்கு அம்மால கூட போய் விழுந்து வந்துச்சு வர வேண்டியதானே. இது எங்க அப்பா வாங்கி கொடுத்த கட்டில், இதுலயே உன்னை படுத்துக்க கிடக்கணும் எப்ப பார்த்தாலும். அடியே கருதாச்சியே கோண காய்ச்சிருக்கி குட்டச்சி என்னமா அப்படியே ஒப்ப முட்டாள் கட்டில் ஒப்ப நான் கட்டில் கொடுத்தேன். ஏன் கல்யாணத்துக்கு எங்க அப்பா ஒப்பனையிட்ட காசு கொடுத்துட்டா கட்டில வச்சு கட்டில் செஞ்சு வாங்கிறாங்க. அன்னைக்கு கொடுக்காம இன்னைக்கு கட்டுன்னு சொல்லி உனக்கு தூக்கி கொடுத்து அந்த கட்டில எங்க அப்பா விட்டாலும் எனக்கு கொடுத்த கட்டடியே அதை நினைச்சிட்டு தோண இந்த கட்டில காத்து வரைக்கும் இப்படி போட்டுருக்க போய் ஒப்ப கிட்ட போய் தனியா கட்டில் வாங்கி அப்பா ஆளப்பாரு. அது அந்த கட்டிலு வெளியில வாசல்ல கிடக்கு. ஏன்னா அங்க போய் நீ போய் அந்த நாய் படுத்து கிடக்கல, அது கூட சேர்ந்து போய் நீ படு. உங்க 2 பேருக்குமே ஜோடி படுத்து சரியா இருக்கு. அது குலைக்கிறதுக்கு நீ குலைக்கிறதுக்கு சரியா இருக்கும். போய் அங்க போய் படு நீ போய். அதுக்கு தாண்டி நீ இருக்க கருவா நாயி பொட்ட நாயி ஏண்டி கூட நாய் கூட போய் படுக்க சொல்றேன். சரியா போய் 4 பேர்த்த கேட்டு பாப்பா யாருக்கு சரியா இருக்கு. 4 சார் தெருவில் 4 சார்த்த கேட்டு பாரு. நாய் மாதிரி நான் குலைக்கிறேன் நீ குலைக்கிறான்னு 3 நாள் இந்த ஆட்டம் போட்டு இருக்கேடி. நீயே ஆடி இருந்தா பாவா தரந்தரமா போட்டு தந்தவ கிலோ கணக்கு நகை போட்டு ஆடி நீ சும்மா வந்த பயமால. என்னன்னா நீதான் நம்ம கஷ்டப்பட்டது மாதிரி இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட மனுஷன் என் புருஷன். அதுக்காக கட்டில காவாத்து கிடைக்கும். செத்த நேரம் வேலைக்கு போயிட்டு செத்த நேரம் கட்டில படுத்து எந்திரிக்கிறது, கீழே படுத்து எந்திரிக்க முடியல, குறுக்கு கையால வலிக்குதுன்றாப்புல. அது உனக்கு பொறுக்கல அப்படியே கடுகடுன்னு இருக்கீடி. நான் அந்த கட்டில தான் நீ வருப்ப. நீ என்ன செய்ய பாருடி. சிக்க மாட்டாரு அடிச்சுட்டு வந்து விட்டாலே கிளம்பி வெளியேறி போடு. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.